இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்கள் கேஎல் கெஸ்ஸிங் டுடே 2025. நம்மளுடைய சேனலில் தினசரி வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதுக்கு நம்ம கொடுக்குற வீடியோவை சாட்சி அப்படிங்கிறதுனால வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக தொடரும். சரியா? இவ்வளோ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நம்ம சொல்லலை செயல் என்ன சொல்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு தினசரி வந்துட்டு தான் இருக்கும். அதனால் அதில் ஒரு நிச்சயமான வெற்றி அப்படிங்கிறது அசைக்க முடியாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க, நேற்று என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம், என்ன மாதிரி வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு 50-50 126 இன்னைக்கு என்ன கணக்கில் அடிக்க போகிறான், என்ன கணக்கில் வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஓகே, ஸ்ரீசக்தி 451. இதுக்கு நான் என்ன கணிப்பில் எடுத்திருந்தேன், என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு நம்ம நேற்று கொடுத்ததில் பிசியில் 09 பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் நேற்று சொன்னேன், ஆல் போர்டில் நம்மளுக்கு 8 எப்படின்னா 809 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 509. ஒரு நம்பர் தான் எனக்கு இது வந்துச்சு. ஆல் போர்ட்லேயும் சரி பிசிலையும் சரி சூப்பரான வெற்றியை கொடுத்துருந்தோம். நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 990 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 660 கொடுத்துருந்தோம், 089 கொடுத்துருந்தோம், 099 கொடுத்துருந்தேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் எனக்கு 3D நேற்று மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஓகே. மற்றபடி ஓரளவுக்கு நேற்று வெற்றியை நெருக்கிட்டோம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ இன்னைக்குரிய நகர்வுகளை நகர்வோம். என்ன இன்னைக்கு, என்ன தேதி, என்ன கதை தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி ஆடக்கூடிய ராஜா 50-50 126 இவர் தான் இன்றைக்கி களத்தில் வரப்போகிறாரு. என்ன வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு, வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு கதை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நான் சொன்னேன், இப்படி தான் இன்றைக்கி கணக்கு கொண்டு முடிப்பான்னு சொன்னேன். அதே மாதிரியே வருது. அப்படிங்கும்போது அதை கேட்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள். ஓகே, சரி. ஸ்ரீசக்திக்கு 50-50 அப்படின்னு கணக்கு ஃபஸ்ட்டு எடுப்போம். ஏற்கனவே வந்த ரிசல்ட்டுக்கும் இப்போ வந்த கதைக்கும் என்ன கதை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்ரீசக்திக்கு 50-50 கடைசியாக அடித்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான், 34-04 கடைசியாக ஸ்ரீசக்தி அடித்தது. அதுக்கு கீழே 31-56 அப்படி சொல்லிட்டு அடித்தான். ஓகேவா? 34-04 அதுக்கு அவன் அடித்தது 31-56 அப்படி சொல்லிட்டு அடித்தான். இது ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. நான் சொல்கிற மாதிரியே இதுதான் சப்போர்ட், இதுதான் கன்ஃபார்ம்னா அதில் தான் இறங்குது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, இது ஒரு பக்கம். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த மாதத்தில் கணக்கில் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு அடுத்த 15ஆம் தேதி பொங்கல், தை திருநாள் பொங்கல் அன்னைக்கு வச்சது. 14ஆம் தேதி 15ஆம் தேதி என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1769க்கு 3116ன்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? 1769க்கு 3116. ஓகே, நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் என்ன, 45-09 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே வந்த ரிசல்ட்டுக்கு என்ன அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கணக்கு எடுத்திருக்கேன். இப்போ 45-09. சரி, ஃபஸ்ட்டு ட்ராவில் 3க்கு 3 அப்படிங்கும்போது நான் 4க்கு 4, 4க்கு 1 அப்படிங்கும்போது 5க்கு 2, 0க்கு 5 அப்படிங்கும்போது
அதே 0க்கு 5 இங்கே ரிப்பீட்டாக எடுத்துக்கிறேன். 4க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு 6னா 9க்கு 1. ஓகேவா? சரி, இதில் ஃபஸ்ட்டு செட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ரிசல்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது அதே ஃபார்மெட்டில் பார்த்தா 42 51 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் வருது. சரி, அடுத்த கட்டமாக நம்மளுக்கு 17 69 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம், இந்த இடத்துல இந்த 17 69க்கு கீழே 31 16 இருக்குது. 1க்கு 3 அப்படின்னா 4க்கு 6. அதே மாதிரி 7க்கு 1 அப்படின்னா 5க்கு வந்து 9. அதே மாதிரி 6க்கு 1 அப்படிங்கும்போது 6க்கு 1 அப்படின்னா 0க்கு 5. 9க்கு நம்மளுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா 9க்கு 6 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நேற்று ரிசல்ட் என்னென்னா 9. 4க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 1 கணக்கு வந்துச்சு. இதில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக வந்து 769 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல 7 6 9 9க்கு 6 அப்படின்னு கணக்கு எடுத்துருக்கான். அப்படிங்கும்போது அந்த 9க்கு 6 நம்ம ஒரு கணக்காக எடுப்போம். சரி, இதுலேருந்து எனக்கு வந்த செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 51 69 96. இதை நோட் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. ஓகேவா? இதுக்கப்புறம் போகிறப்ப இதில் எங்கேயாச்சும் மேட்ச் ஆனிச்சுன்னா தூக்கிட வேண்டியதான் கண்டிப்பாக. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன டேரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு கன்ஃபார்மாக 5 கணக்கு வருதுங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கன்னு சொல்கிறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம நேற்று 416க்கு எங்கே டார்கெட் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம வந்து 416க்கு நம்ம வந்து டார்கெட் பண்ணது இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தது என்னமோ இந்த இடம் தான். ஓகேவா? 400 இதுலேருந்து தான் நம்ம 089ஆக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்து கணக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு 509. சரி, இப்போ இந்த இடத்துல 509 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எங்கே இடிக்குது, எந்த இடத்துல கணக்கு வருது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது பாருங்கள் 409. அதே இடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது நம்ம எடுத்து ஏற்கனவே அந்த ரிசல்ட்டுக்கு கெஸிங்க்கு மேட்ச் ஆகிற பட்சத்தில் அது எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுபடி நம்மளுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா 4க்கு 1 0க்கு 8 9க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 8க்கு 9 அப்படிங்கும்போது நான் இன்னொரு செட்டாக எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 9 அப்படிங்கும்போது நேற்று ரிசல்ட் வந்து 4509 அப்படின்னா 4க்கு 5 4க்கு 1னா 5க்கு 2 0க்கு 8 9க்கு 1 252 81 கணக்கு வருதுங்களா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 4509 8க்கு 9 அப்படிங்கும்போது நான் 4க்கு 5 எடுத்திருக்கேன். சரி, ஓகே, அப்படிங்கும்போது 509 3509 509 509 ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து நான் பெண்டிங் சார்ட்டை போக்கு அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலை. ஓகேவா? இதை வச்சு எனக்கு நான் எடுத்திருக்க 3 செட்டு அப்படின்னு பார்த்தா அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் இந்த இடத்துல இந்த நடந்த இத்தனை ட்ராவில் வேறு எங்கேயாச்சும் எதாச்சும் ஒரு ஓட்டை விடாமல் இருக்க மாட்டான். எங்கேயாச்சும் ஒரு ஓட்டையில் லீக் ஆகிடும். அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். அது இல்லாமல் ஆட்டம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. அப்படிங்கும்போது
4509. ஓகே, இது கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்கா. ஓகே நண்பர்களே, அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும், சப்போர்ட் நம்பராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஓகேவா? இந்த 3808ஐயும் நம்மளுக்கு நேற்று வந்த 4509 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? இங்கே 3க்கு 9 அப்படிங்கும்போது 4க்கு 0, இங்கே 8க்கு 1 அப்படிங்கும்போது 8க்கு 1 அப்படின்னா 5க்கு 8, 0க்கு 4, 8க்கு 5னா 9க்கு 6 அப்படிங்கும்போது எனக்கு சப்போர்ட் நம்பராக ஒரே ஒரு செட்டு ஒரு கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தா 0846. அவ்வளோதான். சரி, இப்போ டேரெக்டாக நம்ம லிங்க்குக்கு வந்துடுவோம். என்ன இன்றைக்கி வருது என் கணக்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுது, நான் எடுத்த கெஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம நிறையா செட்டு கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு புரிகிறதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் லைக் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றியை நழுவ விடாதீர்கள்னு சொல்கிறேன். நான் எடுத்திருக்க கெஸிங்கில் இதுதான் நண்பர்களே கணக்கு. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. 52 81, 42 51, 69 56 சப்போர்ட் நம்பரில் 0846. அவ்வளோதான். இப்போ நான் கொடுத்த கணிப்பில் கரெக்டாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உட்காருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் என்னமோ 1 6 அதை விட்டால் வாய்ப்பு எங்கேயுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் என்ன கணக்குனா 1 6 ஸ்ட்ராங்கு, பி போர்டில் 2 ஸ்ட்ராங்கு, ஓகேவா, 9 சப்போர்ட்டு, ஏ போர்டில் 5 4 6 மூணுமே வச்சு தான் ஆகணும். 5 4 6 வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ கணக்கில் நம்ம எடுத்ததை வச்சு நம்ம பார்த்தா நம்மளுக்கு அந்தந்த போர்டில் அந்தந்த மாதிரி நம்பர்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் காமிக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக இன்று ஆல் போர்டில் 1 6 2 கண்டிப்பாக ஆட்டத்தில் வருது. ஓகேவா? 1 6 2 ரிசல்ட் 509, 5க்கு 1, 0க்கு 6, 9க்கு 2 கணக்கில் வருதா? 162 ஒரு செட்டு சான்ஸாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகேவா? கெஸிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கட்டமாக நம்ம செல்லக்கூடியது ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கணக்கில் வருது. ஓகேவா? ஏபிஎஸ்சிபிசியில் என்ன வரப்போகுது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசி மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அப்படிங்கும்போது நம்மளுக்கு 21 51 81 56 46 91 16 62 அவ்வளோதான். உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க.
இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற விஷயம். போட்டு கசகசன்னு ஒரு 50 செட்டை போட்டு இதை அங்கே போட்டு அதை இங்கே போடு, இதை தலைவலியை பெரட்டு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீட்டாக டேரெக்டாக இவ்வளோ தான் கதை முடிஞ்சிருச்சு. வேறு எதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி இதில் தான் ஆட்டம் இருக்குது. கண்டிப்பாக இதில் தான் இது இறங்கும், அவ்வளோதான். ஏன்னா சரி நீ சொல்லிட்ட அப்புறம் சொல்கிறீங்களா, அதையும் உங்களுக்கு காமிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 8, அதையும் இப்போ காமிச்சிடுறேன். 5க்கு 8, 8க்கு 1, 1க்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெண்டிங்கில் இன்னும் 2 வரல. ஓகேவா? 1 இன்றைக்கி இறங்குது, திரும்பி ரிப்பீட்டாக இறங்குது. ஏன்னா கடைசியாக அக்ஷயாவுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல கடைசியாக அக்ஷயாவுக்கு காருண்யாவுக்கு அக்ஷயான்னு 1க்கு 5, அதாவது நிர்மலுக்கு காருண்யாவுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நம்மளுக்கு இன்னும் 2 வரல. ஆனால் இன்றைக்கி 2 கொண்டு வருவான் அப்படிங்கிறது வாய்ப்புக்கும் நம்ம 162ன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சரியா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 6, 2 கன்ஃபார்மாக வருது. இதில் தான் இறங்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நான் கொடுத்த கணக்கில் 1ம் இருக்குது, 2ம் இருக்குது, 6ம் இருக்குது. முடிஞ்சிருச்சா? அதாவது 6 அப்படிங்கிறது ஏற்கனவே வின்வினில் முந்தானத்து வந்துருச்சு. 6 அதிகப்படியான டைம் வந்துருச்சு. இருந்தாலும் கணக்குப்படி நம்மளுக்கு 6ம் கணக்கில் வருது. ஓகேவா? இருந்தாலும் 1, 2 கன்ஃபார்மாக இருக்குது நண்பர்களே. 1, 2 கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, 8 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. 0லாம் இப்போ பாரபட்சமே இல்லை, வாரி வழங்கி தள்ளிட்டாங்க 0லாம் 2 தடவை. அதனால் 1, 2 கண்ணை மூட்டு இன்றைக்கி தூக்கலாம், அவ்வளோதான். சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னா அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். பி போர்டில் மோஸ்ட்லி எல்லாமே இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 1, 2, 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இறங்கிருச்சு, 7 இறங்கிருச்சு, 8 இறங்கிருச்சு, 9 இறங்கிருச்சு, 0 இறங்கிருச்சு. இதுக்கப்புறம் அவன் வந்தால் கூட்டல் கழித்தலாக வைக்கலாம், அவ்வளோதான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் முன்ன இல்லை பவர் எடுக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா போர்டில் எல்லாமே பெண்டிங்கில் இருந்தது, எல்லாமே பி போர்டில் இறங்கிடுச்சு மீன்ஸ் என்னென்னா இது இத்தனை நாள் வரல, அது அத்தனை நாள் வரல கணக்கெலாம் கிடையாது. 1ஆம் தேதி ஜனவரிலேருந்து இது வரைக்கும் வந்ததில் எல்லா நம்பருமே வந்துருச்சு. 1லேருந்து 0 வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தபடியாக ஏ போர்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 ஏ போர்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்னது என்னென்னா 1, 2, 6. பி போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் வைக்கலான்ற மாதிரி சொல்லிட்டேன், பவரில் எடுக்கிறாங்கிற மாதிரியும் சொல்லிட்டேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாப்பிள்ளை 2 வைக்காமல் இருக்காப்புல. ஏ போர்டில் நம்ம கணக்குலேயும் 281 கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 2 கன்ஃபார்மு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. 281 ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவன் பெண்டிங்கில் வந்தால் சொல்கிறேன். ஏ போர்டில் எனக்கு 5, 4, 6 கன்ஃபார்ம் தான். ஆனால் பெண்டிங்கில் வந்தால் அவன் 2 கண்டிப்பாக அவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 வரல, 3 வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 3 ரொம்ப நாளாக வரல. அது என்னைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வைக்கிற மாதிரி என்னைக்கு வைக்க போகிறான்னு தெரியல. மடார்னு அன்றைக்கி நெஞ்சு வலியே வரப்போகுது, அந்த மாதிரி தான் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அதான் 251 கொடுத்துருக்கேன், 281 கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஏ போர்டில் 2 வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. நம்ம 9, 5, 8 எடுத்துருக்கோம். 5 வந்துருச்சு, 8 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவன் எனக்கு தெரிஞ்சு நேற்று ரிசல்ட்டுக்கு 5க்கு ஒரு வேளை 3ஆக வைப்பானா அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்தால் எனக்கு தெரிஞ்சு 2 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ தான் நான் கொடுக்குற கணிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. ஏ போர்டில் 2 அப்படி அவன் இதில் வரல. நான் ஏ போர்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. சரியா? ஏ போர்டில் 2 ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்ததில் ஏ போர்டில் 2 ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. 9, 8, 1 சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 5 ரொம்ப ஸ்ட்ராங்கு. பி போர்டில் 5 கண்டிப்பாக ஸ்ட்ராங்கு. பி போர்டில் ஸ்ட்ராங்கு 5 ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ராங் பண்ணிங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்ட்ராங்கு, 2 ஸ்ட்ராங்கு, 6 சப்போர்ட்டு. அவ்வளோதான் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.
கண்டிப்பாக இன்றைக்கும் நான் சொன்னது போல் அப்படியே கண்டிப்பாக வரும். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.